ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான ஜெராக்ஸ் மிஷினை பற்றின ஒரு ரிவ்யூ வந்து கொடுக்க போகிறேன். இந்த மிஷினோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எப்சான் 15150. இது வந்து ஒரு இங்க் டேங்க் பிரிண்டர். ஸோ இதை வந்து நம்ம வந்து வெறும் பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது வந்துட்டு ஒரு A3 கலர் ஜெராக்ஸ் மிஷின் தான் சொல்லணும். ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். புதுசாக வந்து நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் ஷாப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு மல்டி ஃபங்க்ஷனாக ஒரு ஆஃபீஸில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். அதே இது மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து கெனான். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் பேஸ்டு அதிகப்படியான நாள் நம்ம இதில் இருக்கக்கூடிய பிரிண்ட் வந்து ஃபேடாக காரணத்தையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, மிஷினோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம ஓரளவுக்கு வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து வந்துடும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதிலே வந்துக்கிட்டு நம்ம காப்பி பண்ணுறது, ஐடி கார்டு ஜெராக்ஸ், ஸ்கேன். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து காட்டிகிட்ருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இங்க் லோ அப்படின்னு ஒன்று காட்டிகிட்ருக்கு. ஏன்னா இங்க் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ இங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபில் பண்ணுறேன். அதுவுமே உங்களுக்கு இப்போ காட்டுறேன் நான். இதில் மேலே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஏடிஎஃப் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணோம், நம்ம எடுக்க வேண்டிய பேப்பர்ஸை வந்து இதில் வந்து லோட் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து எடுத்துகிட்டு அதை ஸ்கேன் பண்ணி நமக்கு வந்து எத்தனை காப்பி வேணும்னு கேட்குறோமோ அத்தனை காப்பி வந்து கொடுத்துரும். இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினில் வரக்கூடிய இந்த ஏடிஎஃப் பார்த்திங்கன்னா டிஏடிஎஃப்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்காக டபுள் சைடு ஸ்கேன் பண்ணிடும். இப்போ ஒரு பேப்பரில் 2 பக்கமும் நமக்கு மேட்ரு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு இப்போ ஃப்ரண்ட் பேஜ் செகண்ட் பேஜே நம்ம திருப்பி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன் டைமாக நம்ம கொடுத்தாலேமோ 2 டைம் ஸ்கேன் பண்ணி நமக்கு ஒரே பேப்பரில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் வந்து டிஇடிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். அது போக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் பிரிண்ட். இதில் வந்து A3 வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷீட் பண்ணி காப்பி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இதோட பேப்பர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரே பேக் சைடில் வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நமக்கு வந்து எமர்ஜென்சிக்கு தேவையான ஃபோட்டோ பேப்பர்ஸ், அப்புறம் வந்துட்டு A5 பேப்பர்ஸ், அதே மாதிரி A4 பேப்பர்ஸ்லேயும் கொஞ்சம் திக்னஸ் உள்ளது அந்த மாதிரி எடுக்கக்கூடிய பொருள் A3 அதெல்லாம் நம்ம வந்து லோட் பண்ணி எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு உள்ளே வந்து ஒரு 2 ட்ரே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு வேண்டிய பேப்பரை வந்து நம்ம வந்து லோட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, பேப்பர் ட்ரே அந்த கேசட் ட்ரே 1ன்னு போட்டிருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா A4 பேப்பரும் 2ன்னு போட்டிருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா A3 பேப்பரும் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம லோட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது தோத மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து டஸ்ட்டு போயிடக்கூடாது உள்ளே அப்படிங்கிறதுக்காகவும், அதுபோக நம்ம விசிபிளாக பார்க்கணும் எவ்வளோ பேப்பர்ஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஸோ ஒரு சின்ன ஹோலுமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எடுக்கக்கூடிய பிரிண்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ணி டஸ்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்குது. நம்ம பெரிய ஆர்சி மிஷினில் பார்த்துருப்போம், 4-5 ட்ரே வந்து லோட் பண்ணி கொடுத்து அதில் வந்து பேப்பர் வைக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரி இதில் வந்து ஒரு 250 ஷீட் மாதிரி ஒரு 500 ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த இதில் வந்து லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மிஷினை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு எதுக்காக அதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா, இதோட ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு 80,000 ரூபா பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிற பட்ஜெட்டுக்கு நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு கலர் பிரிண்டர் ப்ளஸ் ஒரு ஹை ஸ்பீடாக பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் மிஷின் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிஷின் வந்து தாராளமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே போடும்போது எனக்கு ஸ்பேசஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நான் வந்து ஒரு டேபிள் டாப் மாதிரி போகிறேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்துக்கிட்டு வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு போகிறத காட்டிலும் அந்த ட்ரம்மு டெவலப்பர், ஸோ நான் எதை சொல்ல வரேன்னா நம்ம கேட்ரேஜ் மாதிரி அந்த டோனர் டைப் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மாடல்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அந்த மாதிரி செக்மெண்ட் மாடல் போகிறதுக்கு இது வந்துட்டு ரொம்ப ஒரு பெஸ்ட்டு. இதோட பவர் கன்சப்ஷனும் ரொம்ப கம்மி, மெயின்டெனன்ஸ் அதை விட ரொம்ப ஈஸி. இதை பற்றின அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்தடுத்த அப்டேட் பண்ணுறேன். இந்த மிஷின் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் வீடியோ வந்து நான் போட போகிறேன். ஸோ வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மிஷின் வாங்க போகிறவங்க, ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணி வச்சுருக்கிறவங்க எல்லாரும் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து இங்க் லெவல் ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இங்க் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாடலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இங்க் பார்த்திங்கன்னா 008 பிக்மெண்ட் இங்க் எப்சானில். இது வந்து ஒரிஜினல் இங்க்கு.
நம்ம இந்த மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம், அதே மாதிரி இந்த இங்கு சப்ளை இதெல்லாம் வந்து எங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறங்கிறத வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறந்துடாமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஸோ எனக்கு அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நானும் ஃபஸ்ட் டைமாக வாங்கி யூஸ் பண்ணது தான். இந்த மிஷினை வந்து நான் வாங்கி 1 இயராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்துக்கிட்டு நான் இதோட இங்கு, அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் பாக்ஸு, இதோட சப்ளை வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பொருள் நான் திரும்ப அவங்கள்ட்ட தான் பை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய பொருளை வந்து எது ஒரிஜினல் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் வந்து தெளிவாக வந்து வரலை. ஸோ வந்துக்கிட்டு ஒரு கம்பெனி ரெக்கமெண்டேஷனில் அவங்களே வந்துக்கிட்டு எல்லாமே வந்து நமக்கு சொல்லி கொடுத்து ட்ரெயின் அப் பண்ணி இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ ஒரு ஜென்யூனான ப்ராடக்டை யூஸ் பண்ணணும், மிஷினுக்கு வந்து லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துக்கிட்டு ஒரு ஒரிஜினலான ப்ராடக்டை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நம்ம இது விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்து நம்ம கம்மியானதை வாங்கி ஊற்றிட்டு அதிகமாக பேஜஸ் எடுக்கலாம், மிஷின் வச்சு இது பண்ணலாம்னு நினச்சோம்னா கண்டிப்பாக ஆகாது. அது கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செலவை தான் எடுத்து வைக்கும். ஓகே, இப்போது இந்த பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இங்க் ஃபில் பண்ணுறதுக்கு அதை கொடுத்துருக்காங்க. இந்த கேப் இருக்குதுன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா அதுலேயே வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த கலர் சொல்லும்போதும். பட் அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் கேப்பை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த நீங்கள் கேப்பை கலர்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்கு பாட்டில் என்ன பண்ணணும்னா அப்படியே நார்மலாக கவுத்தி அது மேலே வந்துட்டு வச்சா மட்டும் போதும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்கு உள்ளே போக ஆரம்பிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. சேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து இங்கேயே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா கவுத்துறேன், பாட்டில் வந்து கவுத்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா இன்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கீழே சிந்தாது. பண்ண வேண்டியது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சில் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்கு எடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஃபுல்லாகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டியதோ அமுக்க வேண்டியதோ எந்த ஒரு வேலையுமே கிடையாது. நம்ம வந்து கரெக்டாக அந்த கலரை மட்டும் பார்த்துட்டு இதில் மட்டும் வச்சா போதும். அதே மாதிரி ஒரு கலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான அந்த ஒரு டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம பிளாக்கை கொண்டு போய் வேறு எந்த இதுலேயுமே வந்து நம்ம வைக்க முடியாது. ஸோ பிளாக்கை பிளாக்கில் தான் வைக்க முடியும். அந்த மாதிரி மிஸ்டேக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாட்டிலாக வந்துக்கிட்டு நம்ம லைனாக வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம். இந்த பேப்பர் ட்ரேல வந்து இப்போ நம்ம ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ட்ரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வெளியே வரும். ஸோ A4க்கும் A3க்கும் நம்ம ஒரு டைம் போய் பேப்பர் எங்கே விழுகும் கீழே விழுகும் அந்த மாதிரி தேவை கிடையாது. இந்த ட்ரே வந்து ஆட்டோமேட்டிக். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கலர் பிரிண்ட் வந்து நமக்கு சூப்பராக போட்டுருந்துச்சு. ஸோ மறந்துடாமல் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பேப்பரில் காட்டக்கூடிய விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே.